இன்னைக்கு சூப்பரான ஒரு டேஸ்டான பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதில் பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா கிளறி வச்சிடலாம். இது வந்து உள்ள ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு. அப்புறம் கொஞ்சம் பன்னீர் எடுத்து சீவி வச்சுருக்கேன். நல்லா துருவி வச்சுருக்கிறேன் பன்னீர் கொஞ்சம் ஸ்டஃபிங்க்கு. அப்புறம் ஒரு 3 முட்டையை உடச்சி நல்லா கலக்கி ரிஸ்க் வச்சு கலக்கி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு வேணால் கொஞ்சம் பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறம் 2 சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் உள்ள ஸ்டஃபிங்க்கு. ப்ரெட்டு நம்ம எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஆயில் வேணுனாலும் விட்டுக்கலாம். நான் நெய் விட்டுருக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுருக்குறோம்ல முட்டை, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பரப்பி விட்டுறலாம். ஏன்னா ஸ்லைஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்காக வேண்டி நல்லா பரப்பி விட்டுறலாம். அதில் ப்ரெட்டு ஸ்லைஸை எடுத்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று அடுக்கிக்கலாம். அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சு அடுக்கிக்கலாம். இது நல்லா அதில் கோட்டிங் ஆகிக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு எல்லாம் மசித்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த கிரேவியை லைட்டாக வச்சு விட்றலாம். 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் மேலேயும் அழகாக அப்படியே பரப்பிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் பன்னீர் திருவி வச்சுருக்கோம்ல அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது மேலே அதுக்கும் மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீஸை வந்து அது மேலே வச்சிடலாம். இப்போது இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இது அப்படியே அது ஓரங்கள் இருக்கிற எக்கை வந்து அப்படியே மடக்கி விடணும். ஸ்லைஸ் மேலே போத்தி விடணும். அப்படியே அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு 2 ஸ்லைஸையும் அப்படியே கவர் பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று கவர் பண்ணணும். இதே மாதிரி கவர் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அதையும் சேர்த்து கவர் பண்ணி சுற்றியும் அழுத்தி விட்டு நல்லா வேக விட்டுறணும். உள்ள இருக்கிற சீஸு எல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதை 4ஆக கட் பண்ணி சாண்ட்விச் டைப்பில் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு, அடுக்கி வச்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மயோனிஸும் டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.